ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆர்கே ஆர்கானிக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம சத்து மாவில் எப்படி ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ நான் 4 டேபிள் ஸ்பூன் சத்து மாவு பவுடர் எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக சால்ட் டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது கூடவே நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் அந்த மாதிரி ஆட் பண்ணல. ஸோ நான் ஹாட் வாட்டர் தான் எடுத்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த பதத்துக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கு போகிற ஹஸ்பண்ட்க்கோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு சீக்கிரமாகவும் இது முடிஞ்சிடும். இப்போ நான் இந்த மாதிரி பதத்தில் வர வரைக்கும் நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு இட்லி சட்டியில் இந்த மாதிரி நெய் தடவி இந்த மாதிரி சும்மா லைட்டாக பால் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த ஒரு ஷேப்பில் இருந்தால் போதும். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஸோ இது சீக்கிரமாக முடியும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டீம் வச்சிங்க அப்படின்னா 2 மினிட்ஸ்லேயே ஈஸியாக குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் தேங்காவை இந்த மாதிரி துருவி மேலே கார்னிஷ்காக போட்டிருக்கேன். இப்போ நான் இதில் மிக்ஸ் பண்ணும்போதே சுகர் எதுவுமே ஆட் பண்ணல. அதனால் மேலோட்டமாக நான் ஒயிட் சுகர் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெல்த்தியான சத்து மாவு கொழுக்கட்டை ரெடி.